guys, welcome to Ashra's Creative Videos. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா மட்டன் கறி குழம்பு மிகவும் சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மட்டனுக்குள்ள மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் இன்னைக்கு எடுத்துர்க்கோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதில் குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் தேவையான அளவு ஊற்றுங்க. நம்ம நான்வெஜ் செய்கிறதுக்கு எப்போதும் எடுக்கிற ஆயிலை விட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கூட ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மசாலா போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கான மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த மசாலாலாம் கொதிக்கணும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 2 பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ இது கூட 1.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை குக்கரை மூடி நம்ம 4 விசில் விட்டுக்கலாம். நம்ம 4 விசில் வர்றதுக்குள்ளே தேங்காய் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் அரை மூடி துருவி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 4 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, முந்திரி ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 5 பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த குக்கரை 4 விசில் விட்டதுக்கப்புறம் விசில்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தேங்காவை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய உருளைக்கிழங்க அரைஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ஒரு வாட்டியாவது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் ஒரு விசில் வரட்டும். ஏன்னா இப்போ தானே நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம், அதனால தான். இப்போ பாருங்கள், டெம்ப்டிங்காக எவ்வளோ அழகாக மட்டன் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு டைமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் ட்ரை. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சீங்கன்னா உடனே காலி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ், பரோட்டா எதில் வச்சு சாப்பிட்டாலும் சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.